மதிப்புக்குரிய அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடையில் இன்றைக்கு அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதை தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் மனதார அதை நான் வரவேற்கிறேன். தமிழகத்தில் அந்தந்த மாநிலத்தில் தான் ஜாதி கணக்கெடுப்பு இருக்க முடியும். மத்திய அரசு குறிப்பாக இன்னைக்கு செல்வ பெருமையாக அவர்கள் முன்பாக மக்களை ஏமாற்றுவதற்கு இது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தெரிவிக்கவில்லை. அவங்க அமைச்சரே நாங்கள் தான் நடத்தணும், எங்களால் தான் நடத்த முடியும்னு சொல்லியிருக்காரு. யாரு செல்வ பெருமையை சொல்ல காங்கிரஸ் கட்சி. ஆனால் நாங்கள் இது முதலிருந்தே வலியுறுத்துவோம். மக்களை ஏமாற்றக்கூடிய செயலாக இருக்கு. இது ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்திக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மதிப்புக்குரிய செல்வ பெருந்தை அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர். அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் என்னுடைய நண்பர் தான். நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்வது, பாராளுமன்றத்தில் 2010ஆம் ஆண்டு மதிப்புக்குரிய முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் சாதிவாரி கணக்கை நடத்த வேண்டும் என்று சொன்னபோது வேண்டாம் என்று சொன்னவர் இன்றைய ராகுல் காந்தியினுடைய தந்தை மதிப்புக்குரிய ராஜீவ் காந்தி என்பதை நான் உங்கள் அனைவருக்கும் உங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் மண்டல் கமிஷனுக்கு எதிராக அவங்க பாராளுமன்றத்தில் பேசியது இன்னும் பாராளுமன்றத்திலே பதிவில் இருக்கிறது. ஆக அவர்கள் தான் சட்டமன்றத்திலே பல்வேறு கருத்து வேறுபாடுகளில் கடந்த நம்ம தமிழக சட்டமன்றத்தில் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னாங்க. அதனுடைய அடிப்படையில் நாங்கள் கூட அதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம், விவாதிக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் அகில இந்திய அளவில் மத்திய அரசு எடுக்கும் என்கிற இதை நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் பல மாநிலங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க, வட மாநிலங்கள். அதில் பல்வேறு குளறுபடிகள் இருந்தது. அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருந்தது. அந்த வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருந்தனால தான் அந்தந்த மாநிலங்கள் எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அது நிறுத்தி வைக்கப்பட்டது. சிலது நீதிமன்றங்களுக்கே போயிருந்தது. மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா ஆரம்பிச்சிருக்கு. ஊடகங்களுக்கு கட்டுப்பாடு விதிச்சு ஏற்கனவே ஒரு கோர்ட் ஆர்டரை காட்டி ஏற்கனவே ஊடகங்கள் உள்ள அனுமதி இல்லை. கோர்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் செல்போன் கொண்டு போகக்கூடாதா, ஊடகங்கள் கொண்டு போகக்கூடாதுன்னு கட்டாயமே இல்லை. ஏற்கனவே அது ஒரு தடை இருக்கு. இந்த நிலையில் சித்திரை திருவிழாக்கு ஊடகம் யாருமே உள்ள அனுமதிக்கல. சித்திரை திருவிழா பெருமையான ஒரு திருவிழா. சொல்லியிருக்காங்க, குடியேற்ற நேரத்துக்கு அனுமதிக்கல. ஊடகத்துறை உள்ள போகக்கூடாதுன்னு வெளியே உட்கார வச்சு அவங்க கொடுக்கறத மட்டும் தான் பயன்படுத்தணும், கோயிலுக்குள்ள ஊடகம் வரக்கூடாதுன்ற மாதிரி கட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்க. இல்லை, அதாவது கோயிலுக்குள்ள சில ஆகம விதிகள்லாம் இருக்குது. கடந்த ஆண்டு எந்த முறை கடைபிடிக்கப்பட்டதோ அதே முறை இந்த ஆண்டும் கடைபிடிக்க வேண்டும். அது ஊடகங்கள் கடந்த ஆண்டு சென்றிருந்தால் இதற்கு முன்பெல்லாம் எப்படி நடைபெற்றிருந்ததோ அதை கண்டிப்பாக அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கடந்த ஆண்டை போல இருக்க வேண்டுமே தவிர ஒரு தனிப்பட்ட நபருக்கோ யாருக்கோ கொடுப்பதற்கு கூடாது. அப்படி இருந்திருந்தால் அது கண்டிக்கத்தகுது. அதிக அளவு 200 வெல்வோம் முதல்வரோட நம்பிக்கை. பிரதமரை பார்த்துட்டு வந்த உடனே பாஜக தலைவரோட கருத்து, நாங்கள் 234 வெல்வோம். சாதிவாரி கணக்கெடுப்பை ஒரு தரப்பு விடுதலை சிறுத்தையினர் ரவிக்குமார் ஆதரிச்சிருக்கிறாரு. வேறு கட்சிகள் ஆதரிச்சாலும் கூட எங்களால தான் கொண்டு வரப்பட்டது, எங்களால தான் கொண்டு வரப்பட்டது, எல்லா கட்சிகளும் உரிமை கொண்டாடுறாங்க என்று பார்க்கிறேன். இதுல உங்களுக்கெல்லாம் தெரியும், இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியது அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி, உலகத்திலே மிகப்பெரிய கட்சி. இன்னைக்கு 300க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 1500க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட மிகப்பெரிய கட்சி. அதுதான் இந்தியாவே ஆண்டுகிட்டு இருக்கு. உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிற தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக ஆளுங்கட்சிக்காரங்க தான் கொண்டு வர முடியுமே தவிர எதிர்கட்சிக்காரங்கள் அதை எப்படி கொண்டு வர முடியும்? வலியுறுத்தின அடிப்படையில் தான் ராகுல் காந்தி, நான் எங்கள் தலைவர் பேசுகிற அடிப்படையில் தான் அதான் ராகுல் காந்தி, நான் சொன்ன அவருடைய தந்தையார் ராஜீவ் காந்தி இதற்கு எதிராக இருந்தவர் தானே. பாராளுமன்றத்தில் மண்டல் கமிஷனுக்கு எதிராக இருந்தவங்க. மதிப்புக்குரிய முன்னாள் பாரத மன்மோகன் சிங் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது அதற்கு எதிராகவே இருந்தது தான் காங்கிரஸ் கட்சி. எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை சட்டசபையில் முதலமைச்சர் பேசும்போது நிறைய தடுமாற்றங்களை பார்க்க முடியுது. வரக்கூடிய தேர்தல் பயத்தின் காரணமாகவா இல்லை யாருக்கு தடுமாற்றம் வந்துச்சு? முதலமைச்சர் பல தடுமாற்றங்கள் பார்க்க இல்லை, அதான் இன்னைக்கு அது என்னன்னா முதலமைச்சருக்கு மட்டுமே இல்லை, ஒவ்வொரு அமைச்சர்களும் பேசும்போது, நீதி அமைச்சர் கூட பேசும்போது தேர்தல் நீங்கள் கூட்டல் கழித்தல் கணக்கெல்லாம் பார்க்குறீங்க, ஆனால் நாங்கள் தான் எல்லாம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு தனி நபரோ தனி மனிதனோ மக்களுடைய வாக்குரிமையோட உரிமை கொண்டாட முடியாது. இதெல்லாம் இப்போன்னா தேர்தல் தேதி அறிவிக்கணும், தேர்தல் நடக்கணும்,
அப்புறம் வாக்கு முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் யார் வெற்றி வாய்ப்புன்னு சொல்ல முடியும். நாங்கள் ஜெயிப்போங்கிறது அவங்களுடைய ஒரு நம்பிக்கை. அவங்களுடைய நம்பிக்கை நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனாலும் மக்கள் தான் முடிவு செய்யணும். எப்ப தொடங்க எப்ப முடியும் அப்படின்னு ஒரு தெளிவே இல்லாம இருக்கு. என்ன எது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப தொடங்க எப்ப முடியும் அப்படின்னு ஒரு தெளிவா இருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அது எப்படின்னா, இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது 140 கோடி மக்களுடைய பிரச்சனை. இது ஒரு சாதாரண ஒரு மாவட்டத்தினுடைய நிர்வாகமே பண்ணும்போது பல்வேறு செய்திகளெல்லாம் முன்வைத்து ஆராய்ந்து பார்த்து அதெல்லாம் எடுக்க முடியும். ஆனால் இது ஒரு மாநிலம் இல்லை, பல மாநிலங்கள். ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலம் ஜாதி வேறுபாடு வித்தியாசப்படும். ஒரு இடத்துல ஓபிசின்னு இருக்கும், ஒரு இடத்துல ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் எம்பிசி கிடையாது, அதே கம்யூனிட்டி இங்கே எம்பிசின்னு இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் எம்பிசி கிடையாது, இல்லை ஓபிசி எம்பிசி, இதில் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இதெல்லாம் எடுப்பதற்கு சில கமிட்டி போட்டு உடனடியாக நடத்த முடியாது. இதற்கு சற்று கால அவகாசம் வேணும். முன்னாள் அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்ட லஞ்ச ஒழிப்பு வழக்குகள் எல்லாமே இப்போ நீதிமன்றங்களால தொடர்ந்து ரத்து பண்ணப்பட்டு வருது. பாஜக தலைவரோட உங்களோட பார்வை? அதாவது இங்க வக்கீல்லாம் அங்க இருக்காங்க. இப்ப அதாவது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்குள்ள நம்ம போய் அந்த விமர்சனம் பண்றதுங்கிறது அது சரியான கருத்தா இருக்காது. அதனால நம்ம அதை பத்தி கருத்து சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் மீது குற்றச்சாட்டு வந்திருக்கிறது என்பது உண்மை. ஏற்கனவே அதிமுக எங்களுக்கு கூட்டணி இருக்கு. இன்னும் அடுத்த கூட்டணி கட்சியில் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இனிமே தானே போக எல்லாம் ஒன்னொன்னா பார்த்து பண்ண முடியும். நாட்டினுடைய எதை பற்றி இதில் நான் நினைக்கிறேன், நான் சொல்றது கூட சரியா இருக்கலாம், இல்லது தவறா கூட இருக்கலாம். அவர் எந்த அடிப்படையில் சொல்லியிருப்பாருன்னா, செல்போன் மட்டும் இல்லை, இன்னைக்கு இளைஞர்கள் மது பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையாகிட்டாங்க. டாஸ்மாக் கடையில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பையில் பீர் பாட்டில் ஸ்கூலுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. எல்லா கிராமத்திலையும் கஞ்சா போதைப் பொருள் நடமாடிட்டே இருக்கு. புது புது வகையான போதைப் பொருள்லாம் வருது. அதனுடைய அடிப்படையில் தான் கலாச்சார சீரழிவு வருதுன்னு அவர் சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கள்ளக்குறிச்சி நடந்த சட்டமன்ற உறுப்பினரே பார்த்து வைக்கும்போது பிரியாணியோட இல்லை, அதான் அந்த திராவிட மாடல்னு சொல்லுதாங்களா, அதான் இருக்கும் ஒரு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதை எடுத்தாலும் திராவிட மாடல்ங்கிறாங்க, அதுவும் இதா இருக்கலாம். இல்ல சட்டசபை எலெக்ஷன் முன்னாடி படிப்படியாக தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்காங்க. ஆனால் சமீப காலங்களில் எந்த கடைகளுமே கூடுதலாக கடைகள் திருநெல்வேலியோட மதுநாள் இல்ல அதுதான் திராவிட மாடல். எப்படின்னா, சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் சொல்லுவாங்க. ஆனா அதை அப்படியே மாத்தி நம்ம எடுத்துக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்று இல்ல. இடைநிலை ஆசிரியர்கள் கூட இன்னைக்கு டிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு 50,000 பேர் இன்னைக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க. ஆனா நிறைய பணியிடம் காலி இருக்கு, ஆனா நிரப்ப முடியல. ஏன் முடியல அப்படின்னா நிர்வாகம் சரியில்லைன்னு தான் அர்த்தம். நீங்க அதே மின் வாரியத்திலும் அதே மாதிரி இப்ப தேர்தல் அறிக்கையில திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா 177வது தேர்தல் அறிக்கையில இந்த டிஆர்பியில பாஸ் பண்ண இடைநிலை ஆசிரியர்ல நாங்க பணி அமர்த்தோம்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் அவங்க செய்யல. ராஜ்யசபா 2 சீட், நீங்க 6 சீட்டுக்கு தேர்தல் வருது. ஆமா, 2 சீட்டுக்கு அண்ணா உங்க கூட்டணி கூட கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. உங்க கட்சிக்கு ஒரு சீட் கேட்பீங்களா? கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்ல. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க இருக்கிறது 4 பேர் தான் இருக்கோம். இதை வச்சுட்டு நாங்க போய் இன்னும் 28 வேணும்னு நம்ம கேட்க முடியாது. இப்போ தேர்தலை இன்னும் ஓராண்டுக்குள்ள தேர்தல் வருகிறது. ஏன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ டிஏ அரசு ஊழியர்களுக்கான டிஏ தமிழக முதலமைச்சர் வழங்கிட்டார். ஆனால் அவங்க தொடர்ந்து அவங்க கேட்கப்படுகிற கேள்வி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. ஆனால் நான் முதலமைச்சராக ஆன உடனே முதல் கையெழுத்தாக பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் தெரிவித்து 4 ஆண்டுகள் இதில் மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் எதை சொன்ன உடனே செஞ்சிருக்காங்க? எதையாவது நீங்க ஊடக எல்லா நண்பர்களும் இருக்கீங்க, அவங்க குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் வந்த உடனே முதல் கையெழுத்து குடும்ப பெண்களுக்கு கொடுப்போம்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்ன சொன்னா தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள்னாங்க. இதுல உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா தகுதி வாய்ந்த பெண்கள் அல்லது குடும்பத்தில்னு சொன்னா வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா அமைச்சர்கள் அதை பத்தி நிறைய விளக்கம் சொல்லியிருக்காங்க.
இப்போ சமயத்தில் அமைச்சர்களே விளக்கம் சொல்லி அதனுடைய, ஏன்னா அதை இப்போ பப்ளிக்கை நம்மளாலே சொல்ல முடியல, உடனே கொடுப்பான்னாங்க. 2.5 வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தான் எல்லாத்துக்கும் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அது மாதிரி அவங்க எதுவுமே சொன்ன உடனே எதுவுமே செய்யறது. பாஜக அதிமுக கூட்டணி வந்த பிறகு சட்டமன்றத்தில் ஒரு கம்ஃபர்ட் சோனை பார்க்க முடிஞ்சது. நீங்களும் மதிப்புமிக்க எதிர்கட்சி தலைவரை போய் பார்த்துட்டு வந்தீங்க சட்டமன்றத்தில், எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? இல்லை, நான் எப்பொழுதுமே எல்லாருமே நண்பர்கள். எனக்கு சபாநாயகர் நண்பர் தான். இல்லை எனக்கு உண்மை எல்லாருமே நண்பர்கள் தான். எனக்கு திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுக நண்பர்களாக தான் இருந்திருக்கும். இருந்தாலும் நயினார் நாகேந்திரன் வந்தப்பறம் அந்த கம்ஃபர்ட் சோன் நல்லா இருக்கிற மாதிரி பார்க்குறோமே, தெரியுது. எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்லை, ஏற்கனவே அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், நான் இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர். அது கூட்டணி ஏற்பட்டிருக்கு, அந்த கம்ஃபர்ட் இன்னும் நல்லா தான் எங்க அதை நீங்க பொறுத்திருந்து பாருங்க. எங்க தலைமை முடிவு. தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் அனைத்துமே திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தான் இருக்கு. இப்போ பாஜகவும் சரி, அதிமுகவும் சரி, அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளும் சரி, இப்போ அனைத்து கட்சிகளையும் ஒரு துணைக்கீழ கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எதுவும் பாஜக முன்னெடுத்து. நீங்க சொல்றது அனைத்து கட்சிகளும் சொல்றீங்க, நான் சொல்றது தமிழ்நாடு ஒட்டுமொத்த மக்களையும் சொல்றேன். எல்லாருமே எதிராக தான் இருக்காங்க. அதனால எல்லாரையும் ஒன்று தன்னால சேருவாங்க. அது நல்ல முறையில் வலு கிடைக்கிறது கட்சிகள் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா? நீங்க எதுவும் ஒரு கூட கீழே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நிச்சயமா வரும். அதுக்குள்ள கால சூழ்நிலை நேரம் காலவாசம். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி 1000 ரூபாய் கொடுத்தாங்க மக்களுக்கு, 24 மாசம் கொடுத்தாங்க. இப்ப மீண்டும் அடுத்த மாசத்துல இருந்து விடுபட்டவர்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம தேர்தல் நெருங்கிட்டு இருக்குல்ல, அதனாலதான் தேர்தல் எல்லாமே தேர்தலை முன்னிறுத்தி தான் திராவிட மாடல் அரசு இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கு. திமுக அரசு ஆட்சி 4 வருடங்கள் முடிந்தது. பிரச்சாரத்தும் போதே உதயநிதி சொல்லியிருந்தாரு, கடைசி வரை நீட் தேர்வு ரகசியம் சொல்லாம இருக்கிறாரு. அதை இப்ப நான் சொன்னேன், அவங்க எதுவுமே சொன்னதை செய்வோம் மாத்தி இல்லைன்னா எப்படின்னா, அதுல எங்கிட்ட நீட் தேர்வு ரத்து பண்ணதுக்கான ரகசியம் இருக்குன்னு சொல்லி தானே பிரச்சாரமே பண்ணார் கடந்த சட்டமன்ற. அதான் எப்படின்னா, நீட்டு தேர்வுங்கிறது யார் கொண்டு வந்தாங்க? காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்தது. அப்ப யார் முதலமைச்சராக இருந்தாங்க? மதிப்புக்குரிய கலைஞர் தான் முதலமைச்சராக இருந்தாங்க. அவங்களே கொண்டு வந்துட்டு அவங்களே வேண்டாம்னு சொல்றாங்க. அதாவது போகாத ஊருக்கு வழி சொல்லலாம். அதாவது இது நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இல்ல கைப்புண்ணுக்கு கண்ணாடி ஒண்ணும் தேவையில்லை. நீங்க 2010 வருஷத்துல யார் ஆட்சியில் இருந்தாங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல நீங்க சொல்லுங்க பிளீஸ். ஆமா, அப்பதானே கொண்டு வந்துச்சு. அப்போ இன்னொன்னு கேட்கிறேன்னா, இந்த நீட்டு தேர்வு இல்லையா, அப்போ ஒரு நீதிபதி மாறுபட்ட தீர்ப்பு கொடுத்தார். இன்னும் அந்த தீர்ப்பு கொடுக்கும்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதும் போது மினிட்ஸ்னு ஒன்று எழுதுவாங்க. அந்த மினிட்ஸ் எழுதும் போது எழுதவே இல்லை, ஆனா தீர்ப்பு கொடுத்துட்டார். ஆனா இன்னும் நீதிபதி அதை அந்த தீர்ப்பை என்ன பண்ண ரத்து பண்ணிருக்க. ஆனா இன்னும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு. நான் கேட்கிறேன் முதலமைச்சரை பார்த்து அல்ல திமுக பார்த்து, ஏன் அந்த வழக்கில் நீங்க அதில் சேர்த்துக்கிடல? அந்த வழக்கில் தன்னை சேர்த்துக்கிடணுமா வேண்டாமா? அந்த வழக்கில் சேர்த்துட்டு நீட்டு தேர்வு ரத்து செய்யணும். அவங்க இதுவரைக்கும் ஒருத்தர் வழக்கிலையும் சேர்க்கல, வழக்கும் போடல. சட்டசபையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. தேர்தல் நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் சொல்லும்போது நீட்டை தூக்குறதுக்கு ரத்து பண்ணதுக்கு பெரிய விஷயம் தேவையில்லை, மானம், ரோசம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்தாங்கன்னா எங்கள் அப்பா பாக்கெட்டில் அதோட ரகசியம் இருக்கு, அதை எடுத்து அந்த நாங்கள் ரோசமாக வெளியே கொண்டு வந்தாங்க. அது ஏதாவது தொடர்பாக கேட்டுருக்கீங்களா? ஏன்னா அவங்க பாக்கெட்டில் நீங்க சொன்ன வார்த்தையை எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். அவர் சொன்னதா நீங்க சொல்றீங்க. அப்ப பரவாயில்ல. அப்படி அவர் சொல்லியிருந்தா நம்ம அது அந்த வார்த்தைகள் அர்த்தம் என்னங்கிறது அவர் சொன்னதை செஞ்சிருக்காரான்னு பார்க்கணும். அதே வார்த்தைகளை நம்ம திருப்பி நான் சொல்ல கூடாது. தேர்தல் வேலைகள் தொடங்கியாச்சு அப்படின்ட்டு நாங்க ஏற்கனவே தொடங்கிட்டோம் அப்படின்ட்டு பாஜக பொறுத்த வரைக்கும் தேர்தல் வேலைகள் தொடங்கிட்டீங்களா? இது தேர்தல் வேலை மெதுவாக தான் 1 வருஷம் இருக்கு. அவங்க ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிச்சு சீக்கிரமா போலான்னு நினைக்கிறாங்க. நாங்க சீக்கிரம் நீங்க பொன்முடி செந்தில் பாலாஜி பதவி நீக்கம், நீங்க தலைவரா பதவி ஏற்ற உடனே முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்ச விஷயம் பொன்முடியோட விஷயத்துக்கு தான். இது ரெண்டையும் பாஜக தலைவரா எப்படி பாத்தீங்க சார்? இல்ல அதை பெண்களை பத்தி தவறா பேசியிருக்காங்க. அது பெண்களே ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துனாங்க. அதுக்கு முடிவு வந்துருச்சு. அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். ரைட்.